ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் டு மை சுவை உறவுகளே. வெல்கம் பேக் டு மச்சு ஸ்பைசஸ். நான் உங்கள் சிரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை பொரியல். என்னோட எல்லா வீடியோஸ்க்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு வாழைப்பூ எடுத்து அதில் இருக்கிற நாரையெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டேன். நாரை சுத்தம் செய்யும்போது பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அதனால் கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிக்கலாம். வாழைப்பூவில் எப்படி அந்த நாரை நீக்கணும்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இதையே ஃபாலோ பண்ணி எல்லா வாழைப்பூவையும் சுத்தம் பண்ணிக்கோங்க. இப்படி தான் அந்த நாரை எல்லா வாழைப்பூவிலேருந்தும் நீக்கணும். இப்போ பாருங்கள், எல்லா நாரையும் நீக்கி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே ஒரு கட்டு முருங்கைக்கீரையும் சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கு அப்புறமா அந்த வாழைப்பூ எல்லாத்தையும் சின்ன சின்னமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லா வாழைப்பூவையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூ கூட 2 கப்பு தண்ணி ஊற்றி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி கிண்டி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சுட்டேன். 10 நிமிஷம் ஆனோன்னே அந்த வாழைப்பூவை நல்லா அலசி எடுத்து ஒரு நார்மல் வாட்டர் இருக்கிற பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். திரும்பவும் ஒரு முறை அலசி இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிட்டேன். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானோன்னே அது கூட 1 டீஸ்பூன் கடுகு, 2 காய்ந்த மிளகாய், ஒரு பெரிய சைஸு வெங்காயத்தையும் கட் பண்ணி நல்லா கிண்டி விட்டேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு 1 நிமிஷம் நல்லா கிண்டி விட்ட பிறகு நான் கழுவி எடுத்து வச்சிருந்த வாழைப்பூவையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டேன். நெக்ஸ்ட் நான் எடுத்து வச்சுருந்த எல்லா முருங்கைக்கீரையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்ட பிறகு 1 டீஸ்பூன் உப்பை எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி கூட நல்லா கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா அந்த கீரையோட ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டேன். தண்ணியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு ஆட் பண்ணி கிண்டுங்க. அப்போது கீரையில் எல்லா உப்பும் நல்லாவே படிஞ்சிருக்கும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த முருங்கைக்கீரை பொரியல் கூட 1/4 கப் துருவிய தேங்காய் பூ சேர்த்து நல்லா கிண்டி விட்டேன். அவ்வளவுதாங்க, முருங்கைக்கீரை பொரியல் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அருமையான சுவைக்கும் எருமையான செய்முறைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ சுவை உறவுகளே.